Hi friends, welcome to trending topics. என்ன பார்க்க போனா why Dhanush is biggest superstar in Tamil cinema, number one actor in IMDb அப்படின்றது பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் 2024 நம்பர் ஒன் நடிகராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகேட் 2014 2024 வந்து யார் நம்பர் ஒன் ஆக்டராக தமிழ் சினிமாவில் பார்த்துருக்காங்கன்னா தனுஷ் தான் பார்த்துருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்காங்க. ஏன் தனுஷ் நான் மட்டும் நம்பர் ஒன் ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரீசன் வந்து பார்க்கலாம். ஸோ 2002 வந்து பார்த்தீங்கன்னா துள்ளுவது இளமை அப்படின்ற ஒரு படம் வந்து நடிச்சிருப்பாரு. மே 10 வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆக்டர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்பியரன்ஸ் வச்சு நிறைய பேர் பேசினாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் உடச்சிட்டு 2024 ராயனா குபீராவா பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காப்புல. ஸோ தனுஷ்னோட ஜேர்னி ஆஃப் கண்டினியூட்டி ஆஃப் ஆக்டிங் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல படம் கமிட் ஆகிறார். இது வந்து 2024 இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 10 படங்கள் கிட்ட கமிட்மெண்ட் ஆகுறாங்க. அதுவும் இல்லாமல் நடிக்கிறது மட்டும் வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறது மட்டும் வேலை இல்லைங்க, தயாரிக்கவும் செய்கிறாரு, இயக்கமும் செய்கிறாரு, மியூசிக் டைரக்டராகவும் இருக்கார். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது லிரிக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா டேரக்ஷன் வந்து உருவாகிட்டு. அதே மாதிரி தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேகர் கமலா சார் டேரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னும், அதுக்கப்புறம் நாகார்ஜுனா சார், அப்புறம் வந்து ராஷ்மிகா மந்தனமும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் எல்ராய் சார் ராஞ்ச்ஹானா 2 தேரி இஷ்கிமே சொல்லிட்டு ஹிந்தி படம் வரை கமிட் ஆகிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் பல விதமான லாங்குவேஜில் பல விதமான இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டுறாப்புல தனுஷ்னா வந்து. அது இல்லாமல் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரானரி ஜெர்னி ஆஃப் ஃபக்கீர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேமான் 1 இருக்கட்டும், சரி கிரேமான் 2 வரை வரப்போகுது. அது வரை 2026 வரை அந்த படம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பல விதமான டேலண்ட் உள்ள ஒரு நடிகனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ, இதை வச்சு எப்படி ப்ரோ நம்பர் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் தான் மெயின் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. பாக்ஸ் ஆஃபீஸை தாண்டி மக்களை யார் அதிகமாக என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்றத கேள்வியே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் வந்திருக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆவேஷம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படம்ல எவ்வளோ என்டர்டைன் பண்ணியிருக்கு. ஸோ பீப்புள் அதிகமாக என்டர்டைன் பண்ணுற ஒரு நடிகனாக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா தான் இருக்காப்புல. ரீரிலீஸ் ஆகியும் 3 படமாக இருக்கட்டும் சரி, விஏபியாக இருக்கட்டும் சரி, பயங்கரமாக போச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தனுஷ்னாவோட டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி ஸ்டைலாகவும் நடிக்க முடியும். அதே மாதிரி உலகநாயகன் கமல் சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பசுரனாகவும் நடிக்க முடியும். ஓகேங்களா, அது டீடிஃபைன் பண்ண சியான் விக்ரம் சார் இருக்காங்க. இல்லை கமல்ஹாசனுக்கு முன்னாடி வந்து பார்த்தா கமல்ஹாசனோட இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தா சிவாஜி கணேசன், அவங்கள ரீடிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆக்டிங், கமர்ஷியலும் என்னால் கொடுக்க முடியும், நடிப்பாசுரனாகவும் என்னால் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி காட்டினவர் தனுஷ்னா. ரெண்டுத்துலையுமே பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணி காட்டினா நடிகர். ஓகேங்களா, இப்போது தனுஷ்னா வந்து பார்த்தா பயங்கர என்டர்டெயின் பண்ணுறாரு, ரெண்டு மக்களும் என்டர்டெயின் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் தமிழ் சினிமா வந்து ரெகக்னைஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து ஹை மை செக்ஸி தமிழ் ஃப்ரெண்ட், லோன் வுல்ஃப் கேரக்டர், அந்த அவிக் சானு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். அந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹாலிவுட்டில் தமிழ் சினிமா இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். தட்ஸ் வை தனுஷ்னா இஸ் நம்பர் ஒன் ஸ்டார் இன் தமிழ் சினிமா. அப்போ ஏன் ப்ரோ 30th பிளேஸ் போட்டிருக்காங்க? இந்தியாவில் மொத்தமாக இந்திய ஆக்டர்ஸ்லாம் முன்னாடி இருக்காங்க, நம்ம ஆக்டர் வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஆக்டராக இருக்கும். பட் ஏன் 30th பிளேஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் நிறையா இருக்கும், நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பாலிவுட் ஆக்ட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆக்டர்ஸாக போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நெப்போட்டிசம்லாம் எடுத்துகிட்டு டேலண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா தனுஷ் தான் நம்பர் ஒன் இடத்துல இருப்பாப்புல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.